தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த பொழுது அநேக காரியங்களை சொல்லி வருகிறார். ஒரு பெரிய ஒரு ஊமையை, தேவ ராஜ்யத்தை குறித்த ஒரு ஊமையை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லி கொண்டு வருகிறத பார்க்கலாம். நீங்க அதாவது இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இதுக்கு முந்தின வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலே விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று ஆரம்பித்து அங்கே விதைகள் எப்படி விழுந்தது, எங்க விழுந்தது, இதெல்லாம் பலன் கொடுத்தது, எது பலன் தரல அப்படின்லாம் சொல்லிட்டு வருவார். சொல்லி கொண்டு வந்த பின்பு அங்கே 10வது வசனம் சொல்லுகிறது, அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவைகளெல்லாம் தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. ஆனால் புறம்பே இருக்கிறவர்களுக்கோ ஊமைகளாக சொல்லப்படுகிறது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஊமைகளாக, இப்போ ஊமைகள் சில காரியங்களை ஆண்டவர் சொல்றாருன்னா அதை புரிந்து கொள்ளுகிற தன்மைகள் நமக்கு தேவை. இங்கே சீஷர்களுக்கு அதெல்லாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அதை பற்றி பேசுகிறதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லுவார். வழியில போட்டதெல்லாம் குருவி சாப்பிட்டு போயிடுச்சு, இன்னொன்று அதுக்கு அடுத்து முள்ளில் விழுந்ததெல்லாம் அது பாறையில் விழுந்த உடனே முளைச்சிச்சு, அதுக்கப்புறம் தாகல்ட்டு அதை பற்றி விளக்கங்களை சொல்லுவார். அப்போ இங்க சொல்லும்போது சொல்லாது, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிவுபடி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுது. அப்போ புறம்பே இருக்கிறவங்கன்னா ஆண்டவருக்கு தூரமா இருக்கிறவங்களுக்கு இந்த ரகசியங்களை புரிந்து கொள்ளுகிற அல்லது அதை கற்றுக்கொள்ளுகிற இது கிடையாது. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த ரகசியத்தை கேட்கிறார்கள். ஆண்டவரே அது என்னது, நீங்க சொன்னீங்களே அது என்னது என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் அதற்குரிய விளக்கங்களை எல்லாம் அங்கே அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் புறம்பே இருக்கிறவர்கள், ஆண்டவரை விட்டு தூரம் இருக்கிறவர்களுக்கு அது புரியாம இருக்குது. அப்ப 12ஆம் வசனத்துல அங்க பாத்தீங்கன்னா அதற்கு ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு, அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணாதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். அவங்க புறம்பே இருக்கிறவங்க, ஆண்டவருக்கு தூரமா இருக்கிறவர்கள் குணமாக்கப்படாதபடிக்கு, பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கு. அப்ப பாருங்க, அந்த ஊமைகளாய் அவர்கள் கேட்டு அப்படியே மேலார அவங்க போயிடுறாங்க. இது உதாரணத்துக்கு இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, சில நேரங்களில் நம்முடைய ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லும்போது புரியவே புரியாது. ஏதாவது நம்ம ஒரு கதையை சொன்னா கதை ஞாபகம் வச்சுக்குவாங்க, சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு மனசுல ஏறவே ஏறாது. இங்கேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அவர்களுக்கு ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவங்க அதை என்ன பண்றாங்கன்னா, சரி அது ஏன் அதை சொல்லப்பட்டது அப்படின்றதெல்லாம் போறது கிடையாது. அவங்க சொன்னப்பட்ட கதையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு போறது. இங்கே அதை சொல்ற, அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும், அவங்க பார்த்தும் பார்க்காதது போல கேட்டும் உணராதவர்களாக இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது. அவர் கேட்டும் உணராதபடிக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் கண்டு காணாதவர்களாக போகக்கூடாது. அவர் சொன்னார்னா அதை கவனிக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைகள் என்ன சொல்ல வருகிறது, நம்மிடத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக என்ன பேச விரும்புகிறார், இதையெல்லாம். ஏன்னா சீஷர்கள் அந்த விதையை பற்றி போய் கேட்குறாங்க, அதனுடைய காரியம் என்ன என்று சொல்லி. நீங்கள் மற்ற சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும். விதையை பற்றிய காரியங்களை போய் அவர் கேட்ட உடனே தான் அதுக்குரிய விளக்கத்தை இயேசு கிறிஸ்து மிக அருமையாக அதை விளக்கி காண்பிக்கிறதை நம்ம அதில் பார்க்கலாம். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த விதைகளை குறித்த காரியங்கள் எல்லாம் முன்னாடி அவங்க சீஷர்களுக்கு விலக்கி காண்பிப்பார். ஆகவே நாம் அதை ஆண்டவரிடத்திலே கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்ப எப்ப அறிந்து கொள்வோம்? காது கொடுத்து கேட்கும்போது தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்றது ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது தான் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்துல கேட்க வேண்டும். அப்ப நான் கேட்கிறத இவங்க என்ன பண்றாங்க? அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும், கேட்டும் உணராதவர்களாகவும். அப்ப கண்டும் காணாம போயிடுறாங்க. கேட்டும் உணராம போயிடுறாங்க. கேட்டது நமக்கு இல்லை அப்படின்னு போகக்கூடிய ஒரு மனநிலை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர முடியாதபடிக்கு அது மிகப்பெரிய ஒரு தடையை உண்டாக்குகிறது. ஆகவே புறம்பே ஆண்டவரை விட்டு தூரம் நிற்கிறது. அவர் சொன்ன காதுல ஆண்டவரை விட்டே தூரமா இருக்கும்போது அவர் சொல்றது எதுவுமே காதுல விழாது. அது காதுல கேட்டா சத்தமே கேட்டா கூட அதை கண்டுக்காமலே தான் இருக்கும். அதுதான் இன்றைக்கு புறம்பே இருக்கக்கூடிய நிலை. ஆகவே தேவனோடு ஐக்கியப்பட்டுள்ள நிலை, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது அதை அறிந்து கொள்ள விரும்புவார்கள். சத்தியம் என்ன சொல்லுது, இவர் என்னை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன செய்ய விரும்புகிறார், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார் என்று சொல்லி அதை ஆராய சொல்லும், அதை செய்ய சொல்லும். ஆகவேதான் இங்கு சீஷர்களை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. ஆனா புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. அவர்களுக்கு ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவங்க பக்கத்துல இருந்தா அது என்னன்னு கேட்டு அறிஞ்சுக்கலாம். தூரமா இருக்கிறவர்களுக்கோ அப்படின்றார். இவங்க பக்கத்திலே இருக்கிறாங்க, இயேசு கூடவே இருக்கிறாங்க. இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். நாம் செயல்பட முடியும். தூரமாய் நிற்கும் பொழுது அவர் சொன்னாலும் அது நம்முடைய காதுகளில் ஏறாது. அவர்கள் நமக்கு காண்பித்தாலும் கண்டும் காணாதவர்களாகத்தான் போகுவோம். ஆகவே ஆண்டவர் அண்டிலே நெருங்கி இருப்போம். ஆண்டவரோடு கூட இருப்போம். புறம்பே இருக்கிறவர்களாக அல்ல, ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்களாக நாம் இருப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்வர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகவே நாம் தேவனோடு கூட இருப்போம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆகவே நாம் தேவனை சார்ந்தவர்களாக இருப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வழி நடத்துவார். புறம்பே இருக்கிறவர்களுக்கு அது அறிவிக்கப்பட்டாலும் கூட அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு காணப்பட்டாலும் கூட அவர்களால் கண்டு கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. நாம் அப்படிப்பட்டவர்களாக இராமல் தேவனோடு இசைந்திருப்போம், அவரோடு கூட இருப்போம். அவர் ரகசியங்களை நமக்கு கற்றுத்தருவார், நம்மோடு கூட இடைவருவார். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள உதவி